கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே அவர் அடைந்த பாடுகளை நாம் உள்ளத்திலே கொண்டு வருவோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, இன்று உலகமெங்கும் வாழும் சுமார் 700 கோடி மக்களும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். ஆதாம் ஏவாள் என்ற ஒரு குடும்பத்தின் சந்ததி தான் இன்று உலகம் முழுதும் 700 கோடி மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் உலகத்திலே பலவிதமான பிரிவினைகள், நாடு பிரிவினைகள், மொழி பிரிவினைகள் மற்றும் பலவிதமான ஜாதிகள் என்று பிரிந்து கிடக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்களும் ஒரு மந்தையாக அமையப்படவில்லை. ஆயிரக்கணக்கான பிரிவினைகள் கிறிஸ்து மார்க்கத்திலே இருக்கிறது. ஆனால் எல்லா மக்களுக்கும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் ஒரே மந்தையாக ஐக்கியப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் என் சீசர்களாய் இருப்பீர்கள் என்று போதித்தார். வேதத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே தெளிவாக பரிசுத்த வேதம் சொல்கிறது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகள் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்புதான் பெரியது. ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறொரு அன்பு இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவை வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது ஏன்? அநேகர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை சரியாக மனுக்குலத்துக்கு போதிப்பதில்லை. படைப்பின் பரம தந்தை, பரமபிதா, பிதாவாகிய தேவன், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர். அவர் ஏக சக்கராதிபதி. அவருக்கு பிறப்பு இறப்பு என்று கிடையாது. யாரும் அவரை நேரடியாக பார்க்கவும் முடியாது. அந்த பரமபிதா மனுக்குலத்தின் மீது அன்பு கொண்டு இந்த பரிகாரத்தை ஏற்படுத்தி தந்தார். கன்னிமரியின் வயிற்றிலே வந்து பரிசுத்த ஆவியின் குழந்தையாய் பிறந்த இயேசு கிறிஸ்து மூலமாக வாலிப பிராயத்திலே, அவர் 33 வயதிலே அவர்தான் தேவகுமாரனாக பிதாவின் பூரண ஆளுகையோடு இருந்தார். அவரிலே அது பழுது கிடையாது, பாவம் கிடையாது, பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் உலாகி வந்தார். எல்லா மக்களுக்கும் அவர் நற்செய்தியை போதித்து வந்தார். இந்த அன்பை குறித்து தெளிவாக போதித்திருக்கிறார். மாறுபாடு கிடையாது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஆகினால் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியிடப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். ஆதி ஆகமத்திலே பரமபிதா சொல்லும் போது, அந்த ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட போது அது சாத்தான் என்ற அந்த வலு சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அந்த வலு சர்ப்பம் சபிக்கப்பட்டான். அப்பொழுதுதான் பிதாவாகிய தேவன் சொன்னார், ஸ்திரீயின் வித்தில் தோன்றுகிறவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னார். அந்த ஸ்திரீயின் வித்தில் தோன்றியவர் தான் இயேசு கிறிஸ்து. பரிசுத்த யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் பரலோக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இந்த பரமபிதாவின் அன்பு என்பதை எல்லா மக்களுக்கும் போதிக்க வேண்டும். நம்முடைய மனுக்குலம் பிரிவினையினால் பல ஜாதி மொழிகளை பிரிந்து கிடக்கிறவர்கள், 33 கோடி சாமிகள், பல சாமிகள், உருவங்கள், வழிபாடுகள் எல்லாம் மூழ்கி கிடக்கிறார்கள்.
அப்படி அல்ல, பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எல்லா மக்களுக்கும் பரமபிதா ஒருவரே. ஆமேன். அவருடைய ஒரே குமாரனாக உலக ரட்சகராய் வந்தவர், மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே என்பதில் சந்தேகமில்லை. அவர் மனுஷனாய் தோன்றினார், நம்மளோடு வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய அதிசயமா இருந்தது. அவர் அற்புதங்களை நடப்பித்தார். எந்த மனுஷனாலும் செய்யக்கூடாத அதிசயங்கள். பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார், பிறவி சப்பானிகளை நடக்க பண்ணினார், குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்தினார். பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு அந்த வல்லமை, தேவ வல்லமையினால் சுகமடைந்தாள். லாசரு என்ற மனிதன் மரித்து கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாட்களுக்கு பிற்பாடு அவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். ஒரு வாலிபன், மரித்த வாலிபனை சுமந்து வந்தார்கள். இயேசு அந்த பாடையை தொட்டார், மரித்தவன் உயிரோடு எழுப்பினான். இது எந்த சாதாரண மனுஷனாலும் செய்ய முடியாது. இந்த உலகத்திலே நான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை அதிசயம் என்று சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்துக்கு ஈடு இணை ஒன்று கிடையாது.